கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மதுமிதா. இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இயங்கி வரும் மதுமிதாவுக்கு 3,48,000 ஃபாலோயர்ஸ் உள்ளனர். கிட்டத்தட்ட 6,000க்கும் மேற்பட்ட பதிவுகளை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார். ரீல்ஸ் கிரியேட்டராகவும் ரொமான்டிக் வீடியோ மேக்கராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மதுமிதாவின் வீடியோக்கள் லட்சக்கணக்கான வியூஸை எளிதில் தொட்டு விடுகின்றன. சுற்றுலா செல்வது, சொகுசு ஹோட்டல்களில் சாப்பிடுவது, கோவிலுக்கு சாமி கும்பிடச் செல்வது, பண்டிகைகளை கொண்டாடுவது, பூஜை செய்வது, சினிமா பாடல்களுக்கு வாயசைத்து நடனம் ஆடுவது என தனது அன்றாட வாழ்க்கையையே கண்டென்ட் ஆக்கி மதுமிதா பதிவிட்டு வந்திருக்கிறார். கழுத்து நிறைய நகையோடும் கை நிறைய கட்டுக்கட்டாக பணத்தோடும் மதுமிதா தோன்றும் வீடியோக்களுக்கு என்றே தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது. தனது வாழ்க்கையையே கண்டென்ட் ஆக்கி இன்ஸ்டாகிராமில் வாழ்ந்து வந்த மதுமிதாவுக்கு சமீபத்தில் அவர் பதிவிட்ட ஒரு வீடியோ சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. குமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் அமைந்துள்ளது தானுமாலயன் திருக்கோவில். இந்த கோவிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்திகளும் ஒரே வடிவில் கருவறையில் காட்சியளிப்பது சிறப்பாகும். இந்த கோவிலுக்கு உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். அவ்வாறு வரும் பக்தர்கள் கோவில் கருவறை வளாகத்திற்குள் செல்போன்களை பயன்படுத்தவோ போட்டோ வீடியோக்கள் எடுக்கவோ அனுமதிக்கப்படுவதில்லை. அத்தோடு கருவறையை போட்டோ வீடியோ எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கோவில் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சமீபத்தில் இந்த கோவிலுக்கு மதுமிதா சாமி கும்பிட குடும்பத்தோடு சென்றிருக்கிறார். வழக்கம் போல் அதை வீடியோவும் பதிவு செய்திருக்கிறார். கோவில் கோபுரம், தேர், சாமி உலா வருவது, மாலை வாங்கிக் கொண்டு கோவிலுக்குள் நுழைவது போன்ற காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தனது மகளை அழைத்துக் கொண்டு கருவறையை நோக்கி சென்ற மதுமிதா அங்கு நின்று சாமி கும்பிடுவதையும் கருவறை தெரியுமாறும் வீடியோ எடுத்ததாக சொல்லப்படுகிறது. வழக்கம் போல் அந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மதுமிதா பகிர்ந்திருக்கிறார். மில்லியன் கணக்கில் வியூஸ் சென்றிருக்கிறது. அத்தோடு சமூக வலைத்தளங்களிலும் அந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது. இதை பார்த்த பக்தர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். கடுமையான பாதுகாப்பு இருந்தும் கருவறை அருகே நின்று எப்படி வீடியோ எடுக்கிறார்கள்? அங்கு பாதுகாப்புக்கு இருந்த அதிகாரிகள் யாரும் அதை தடுக்கவில்லையா? தடையை மீறி எப்படி அவரால் வீடியோ எடுக்க முடிந்தது என்று சரமாரியான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அத்தோடு தடையை மீறி வீடியோ எடுத்த மதுமிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் ரீல்ஸ் வீடியோ எடுத்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழகத்தின் பல முக்கிய கோவில்கள் ரீல்ஸ் கலாச்சாரத்தின் தாக்கத்தில் சிக்கி தொடர்ச்சியான சர்ச்சைகளுக்கு உள்ளாகி வருகின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்ற உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோவிலில் கூட சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் எடுத்த வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று பெருமை கொண்ட கோவிலில் இது எப்படி அனுமதிக்கப்பட்டது என்ற கேள்வியை பக்தர்கள் எழுப்பினர். அதேபோல் திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் சிலர் நடனமாடி ரீல்ஸ் எடுத்தது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. ரீல்ஸ் வெறியர்களின் இந்த செயல் பக்தியோடு வழிபாட்டுக்காக வந்த மற்ற பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் கோவில் மரபுகளை வெளிப்படையாக மீறுவதாகவும் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. சமீபத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சினிமா பாட்டுக்கு நடனமாடி 3 இளைஞர்கள் ரீல்ஸ் வெளியிட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கோவில் என்பது வழிபாட்டுக்கான புனித தலம். அது ரீல்ஸ் உருவாக்குவதற்கான மேடை அல்ல. விதிமுறைகளை மீறி பக்தியையும் புனிதத்தையும் மறந்து சில இன்ஸ்டா வெறியர்களால் எடுக்கப்படும் ரீல்ஸ் வீடியோக்கள் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை காயப்படுத்துவதாகவே பார்க்கப்படுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.